தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ச்சித் துறைக்கு நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பவர் வீடர் மிஷின் கொடுத்துருக்கோங்க. 10 GDP இந்த மிஷின் மாடல் 10 HP பெட்ரோல் இன்ஜினுங்க. இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து 100 20W40 இன்ஜின் ஆயில் ஊத்த போறோம். இதுதான் இன்ஜின் ஆயில் ஊத்த வேண்டிய நாபு. இந்த நாப் கழட்டிட்டு 1 லிட்டர் 100 ml இதுல இன்ஜின் ஆயில் ஊத்த போறோம். 20W40 இன்ஜின் ஆயிலுங்க. இப்போ நம்ம வந்து மிஷினுக்கு ஆயில் ஊத்திடலாங்க. அடுத்தது நம்ம கியர் ஆயில் ஊத்த போறோங்க. இதான் கியர் ஆயில் ஊத்துற நாபு. 90 கிரேட் கியர் ஆயில் ஊத்தணுங்க. இதுக்கு வந்து 2.5 லிட்டர் ஆயில் நம்ம ஊத்தணுங்க. 90 கிரேட் கியர் ஆயில் 2.5 லிட்டர் ஊத்தணுங்க. இப்போ 90 கிரேட் கியர் ஆயில் 2.5 லிட்டர் நம்ம ஃபில் பண்ணிடலாம். நம்ம கியர் பாக்ஸோட கெப்பாசிட்டி 2.5 லிட்டர். ஆயில் எப்பவுமே நீங்க கரெக்டா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தியா இருந்தாலோ இல்ல ரொம்ப கம்மியா வச்சு ஓட்டிட்டு இல்ல ஓவர்ஃப்ளோ ஆகி டேமேஜஸ் ஆனாலோ வாரண்டியில கவர் ஆகாது. ஸோ கரெக்டான லெவல் ஆயில் மெயின்டெனன்ஸை பண்ணிக்கோங்க. ஏர் ஃபில்டர்ல வந்து ஆயில் ஒரு 50 ml ஆயில் ஊற்றணுங்க. இந்த கவரை கழட்டிட்டு டாப் கவர் கழட்டிட்டு இந்த பார்ட்டை தனியாக கழட்டி இங்கே ஆயில் லெவல் இருக்குது. இந்த லெவலுக்கு உள்ள நம்ம வந்து ஆயில் ஊற்றணும். ஒரு 50 ml ஆயில் ஊற்றினா போதுங்க. இந்த கவரை கழட்டி தனியாக எடுத்து தான் ஊற்றணும். நீங்கள் இதுக்குள்ளேயே வச்சு ஆயில் ஊற்றிட்டு ஆயில் உள்ள கார்பரேட்டருக்குள்ளே இறங்கிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்பரேட்டர் அடைச்சிக்கும். ஸோ அதுவும் வந்து வாரண்டியில் கவர் ஆகாதுங்க. ஸோ அதனால இந்த பார்ட்டை தனியாக கழட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் 20W40 ஆயிலுங்க. இன்ஜினுக்கு ஊற்றுற அதே ஆயில் ஒரு 50 ml இந்த ஆயில் இந்த லெவலுக்காக ஊற்றிடுங்க. ஸோ எப்போவுமே பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது இந்த ஃபில்டரோட வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. டஸ்ட் உள்ளே போய் கார்பரேட்டருக்குள்ளே போச்சுன்னா கார்பரேட்டர் அடைச்சிக்கும். டேங்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு 5 லிட்டரு. இப்போ நம்ம மிஷினுக்கு இன்ஜின் ஆயில் கியர் ஆயில் ஊற்றி ஃபியூல் ஊற்றியாச்சு. ஏர் ஃபில்டருக்கு ஆயில் ஊற்றியாச்சுங்க. இப்போ மிஷின் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு இந்த எக்ஸிலேட்டர் வந்து லைட்டாக த்ராட்லிங் பண்ணிட்டோம். இது ஃபியூல் ஆனு, பெட்ரோல் ஆன் பண்ணுறோம். இந்த பொசிஷனில் இருந்தால் பெட்ரோல் ஆன் பண்ணிவிட்டு ஃபியூல் ஆன் பண்ணதுக்கப்புறமேலே நம்ம இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது மெயினான நம்ம பண்ண வேண்டிய ப்ரொசீஜர், ரீகாயில் எப்பவுமே இங்கேருந்து இப்படி இழுத்துறக்கூடாது, இங்கேருந்து இப்படி இழுத்துறவே கூடாது. ஒரு 1/2 அடிக்கு ரீகாயில் வெளியே இழுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு 1/2 அடிக்கு ரீகாயில் இழுத்ததுக்கு அப்புறமேல் தான் நம்ம வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னும் போது, ஸ்டார்ட் ஆகலைன்னா மட்டும் இந்த பெட்ரோல் நாபுக்கு மேலே வந்து சோக் சுவிட்ச் இருக்கும். அந்த சோக் சுவிட்சை இந்த பொசிஷனுக்கு ஆன் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 டைம் ரீகாயில் இழுத்த போது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. நம்ம வந்து சோக்கை வந்து ஆன் பண்ணோம். இந்த பொசிஷனுக்காக ஆன் பண்ணோம். இன்ஜின் ஸ்டார்ட் ஆன உடனேயே நீங்கள் ஆப்போசிட்டில், அதாவது இந்த பெட்ரோல் டேப்பும் இதுவும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூல் கன்சூம் கம்மியாக இருக்கும். இல்லை அப்படின்னா இருக்கிற ஃபியூல் எல்லாமே போயிடும். கார்பரேட்டரும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த சோக்கோட சுவிட்சும் இந்த பெட்ரோல் சுவிட்சும் ஒரே லைன், அதாவது இது பெட்ரோல் ஆன் பொசிஷனு, இந்த ஆன் பொசிஷன்லையும் சோக்கோட ஆஃப் பொசிஷன்லையும் கரெக்டாக எப்போவுமே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம கியர் பொசிஷன் இதுதாங்க. இது வந்து நியூட்டர் பொசிஷன்ல இருக்குது. இது ஃபர்ஸ்ட் கியர் அண்ட் செகண்ட் கியர். நம்ம ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டோம். இது ஃபர்ஸ்ட் கியர், நியூட்டர், இது செகண்ட் கியர். ரிவர்ஸுக்கு நியூட்டர் பண்ணிட்டு இந்த லிவரை, ரிவர்ஸ் லீவரை ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமேலே இந்த கிளட்ச் லீவரை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா மிஷின் வந்து மூவ் ஆகும். நம்ம இப்போ வந்து மிஷினை வந்து ஒர்க்கிங் வீடியோஸ் பார்த்தாச்சு. எப்படி மிஷினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆயில் ஊற்றி எப்படி மிஷினை ஸ்டார்ட் பண்ணுறோம், எப்படி ஓட்டுறோம் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இந்த மிஷினுக்கு உண்டான மெயினான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ். இன்ஜின் ஆயில் எப்போ மாற்றணும், எப்படி மாற்றணும், என்ன ஆயில் மாற்ற போகிறோம், கியர் ஆயில் அதே மாதிரி என்ன மாற்ற போகிறோம், கார்பரேட்டர் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்றது, அதுக்கப்புறம் ஆயில் சீல் எல்லாத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த மெயின்டெனன்ஸ் பார்ட்டில் பார்த்துடலாங்க. இன்ஜினுக்கு வந்து 20W40 ஆயில், இன்ஜின் ஆயில் வந்து நம்ம இந்த இடத்துல 100
ஊத்துறோங்க. அதுக்கு கீழேயே பார்த்தோம்னா இன்ஜினோட கேஸ்ல சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு 12 ஸ்பேனர் போடுற மாதிரி ஒரு போல்ட் இருக்கும். இதுதான் இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ற போல்ட். இந்த போல்ட்டை கழட்டினோம்னா நம்ம ஊத்தி இருக்கிற இன்ஜின் ஆயில் எல்லாமே வெளியே வந்துடும். இதுதான் நம்ம போல்ட் ஆயில வந்து ட்ரைன் பண்ண போற இடம். ஸோ இந்த இதை வந்து நீங்க இன்ஜின் ஆயில் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 5 மணி நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிருங்க. ரெண்டாவது சர்வீஸ் 10 மணி நேரத்துல பண்ணிருங்க. மூணாவது சர்வீஸ் 30 மணி நேரம். அப்புறம் ரெகுலரா 30 மணி நேரத்துக்கு ஒரு டைம் இன்ஜின் ஆயில மாத்திருங்க. நீங்க இந்த இன்ஜின் ஆயில் மாத்தாம ஓட்டிட்டு இருந்தா உள்ள வந்து நம்மளுக்கு பிஸ்டன் கிராங்க் ஷாஃப்ட் எல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்துல அதுவும் உங்களுக்கு வாரண்டியில கவர் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம கியர் பாக்ஸ் ஆயில் நம்ம வந்து 2.5 லிட்டர் இந்த கியர் பாக்ஸ் ஊற்றியாச்சு. இதுதான் கியர் பாக்ஸ் ஆயில் ட்ரெயின் போல்ட்டுங்க. அதாவது நம்ம டயர் மாட்டுறதுக்கு கீழே அடியில் பார்த்தோம்னா ஒரு 14 சைஸ் போல்ட் இருக்கும். இந்த போல்ட்டை கழட்டிட்டோம் அப்படின்னம்னா கியர் ஆயில் ஃபுல்லாக ட்ரெயின் ஆயிரும். இதுவும் அதே தான். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் 5 மணி நேரத்தில் பண்ணிருங்க. ரெண்டாவது சர்வீஸ் 10 மணி நேரத்தில், மூணாவது சர்வீஸ் 30 மணி நேரம் ரெகுலராக, அதுக்கப்புறம் 30 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணிருங்க. ஸோ இந்த ஆயில் சர்வீஸ் மட்டும் பேசிக்காக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்ஸும் கியர் பாக்ஸும் எந்த டேமேஜஸ் இல்லாமல் கண்டினியூஸா ஒர்க் ஆகும். நம்ம அடுத்தது கார்பரேட்டர் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாத்திரலாம். கார்பரேட்டரை ஃபர்ஸ்ட் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இங்க இன்ஜின் ஆயில் ஊத்தி இருந்தோம்ல 20W40 இன்ஜின் ஆயில். ஸோ இதை டெய்லியும் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு உள்ள ஏதாவது தூசி இருக்குதா என்னன்றதை பார்த்துட்டு அந்த பழைய ஆயில கீழே ஊத்திட்டு நம்ம புது ஆயில ஊத்திடலாம். உள்ளேயே பார்த்தோம்னா ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். ஏர் ஃபில்டர்ல உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்ச் இருக்கும். உள்ள ஆயில் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேல இந்த ஏர் ஃபில்டரை வந்து பெட்ரோல்ல வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயில்ல போட்டு காய வச்சுட்டு திருப்பியும் நம்ம வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏர் ஃபில்டர் லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணலை அப்படின்னா இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே நேராக கார்பரேட்டருக்கு இறங்கும். கார்பரேட்டர்ல இருந்து போகிற சின்ன சின்ன தூசிகள் வந்து ஸ்பார்க் பிளக்குக்கு போகும். ஸோ இது ரெண்டுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு தூசி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா கார்பரேட்டரும் ஸ்பார்க் பிளக்கும் வீணா போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி வீணா போகும் பட்சத்தில் அதுவும் உங்களுக்கு வாரண்டியில் கவர் ஆகாது. ஸோ அதை நம்ம ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிஷினை ரொம்ப நாளாக நம்ம ஒர்க்கே இல்லை, ரொம்ப நாளாக நிறுத்துறோம் அப்படின்னோம்னா பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கார்பரேட்டர்ல இருக்கிற பெட்ரோலை ட்ரைன் பண்ணிருங்க. இந்த இடத்துல அந்த ட்ரெயின் போல்ட் வரும். இந்த கார்பரேட்டருக்கு கீழே பார்த்தோம்னா 2 போல்ட் இருக்கும். நடுவில் ஒரு போல்ட் இருக்கும், இந்த சைடில் இருக்கிற ஒரு போல்ட் இருக்கும். பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற போல்ட்டை கழட்டிட்டு உள்ள இருக்கிற பெட்ரோல் ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணிருங்க. ட்ரைன் பண்ணாதான் உங்களுக்கு கார்பரேட்டர் எம்டியா இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொராசிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ள வந்து கார்பரேட்டர் டேமேஜஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. நீங்க ரொம்ப நாளைக்கு மிஷின் நிறுத்துற மாதிரி இருந்தா இந்த கார்பரேட்டரையும் நீங்க வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு நிறுத்திக்கோங்க. இப்போ நம்ம கியர் பாக்ஸோட மெயின்டெனன்ஸ் பார்த்துடலாம். கியர் பாக்ஸுக்கு மெயின் மெயின்டெனன்ஸ் கிளட்ச் மட்டும் தான். ஸோ கிளட்ச் எப்பவுமே நம்ம ஃபுல் கிளட்ச் இப்படி ஃபுல்லா லாக் ஆகிற மாதிரி கிளட்சை பிடிச்சி யூஸ் பண்ணுங்க. நீங்க ஆஃப் கிளட்ச் இந்த மாதிரி பாதியா வச்சு பிடிச்சிட்டு இருக்கும்போது உள்ள கரெக்டா கிளட்ச் என்கேஜ் ஆகாத பட்சத்துல உங்களுக்கு கிளட்சும் என்கேஜ் ஆகாது, கிளட்ச் பிளேட் தேய்மானமும் இருக்கும். ரெண்டாவது கியர் கரெக்டா உட்காராம கியர் பல்லு தேயறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஆகும் பட்சத்துல உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பரா மிஷினோட ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பரா இருக்காது. ரெண்டாவது உங்களுக்கு தேய்மானமும் உடையறதுக்கான சான்சஸும் கியர் பாக்ஸ் உடையறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்கும். இப்போ வந்து நம்ம பிளேடு நம்மளுக்கு ரைட் லெஃப்ட் ரெண்டு டைப் ஆஃப் பிளேட் இருக்குது. பிளேட்லயும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குங்க. கண்டிப்பா நம்ம அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். பிளேடு நம்மளுக்கு நிலத்துல உழவு ஓடும் போது உங்களுக்கு போல்ட் நட்டு லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி லூஸ் ஆகி ஓட்டும் போது இந்த பிளேடு உடையறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிளேடு தாங்கி நிக்கிற பிளேட்டுக்கு பெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த போல்ட் ஒன்னு கரெக்டா டைட் இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து பிளேடு உடையிறதுக்கோ இந்த பிளேடு தாங்கி நிக்கிற பிளேட் வளைஞ்சு போறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து வாரண்டியில கவர் ஆகாது. நீங்க தெளிவா இந்த போல்ட் நட்டு டைட்டா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமேல நீங்க மிஷினை எப்பவுமே யூஸ் பண்ணுங்க. நம்ம இந்த பிளேடு வந்து ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடு கொடுத்துருக்கிறோம். ஸோ இந்த ரைட் லெஃப்ட் எப்படி பாக்குறோம் அப்படின்னம்னா இந்த பிளேடோட வெட்டுற பதம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் பாருங்க, இந்த பிளேடு அருவா வெட்டு பதம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பதம் வந்து நிலத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த பிளேடை கொண்டு போய் நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சிங்க அப்படின்னா பதம் வராது, வெட்டுற பதம் வராது, இந்த ஷார்ப்னஸ் இருக்கவே இருக்காது. வெட்டுற பதம் எப்பவுமே நம்மளுக்கு நிலத்தை பார்த்த மாதிரி இருக்கணும், நிலத்தை பார்த்த மாதிரி இருக்கும். ஃபார்வர்டில் மூவ் ஆகிற மாதிரி இருக்கணும், முன்னாடி வந்து பிளேடு சுற்றுற மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் மிஷின் வந்து கரெக்டாக ஒரு ரொட்டேஷனில் போகும். இல்லைன்னா திருப்பி போட்டோம்னா குதிச்சு ஓடும். இப்போ டயருக்கான காட்டர் பின் நம்ம போட்டிருக்கிறோம். அந்த காட்டர் பின்னை கழட்டிட்டு டயரை வெளியே எடுத்துட்டு ரைட் சைடு பிளேடு மாட்டுறோம். ரைட் சைடு பிளேடு மாட்டிட்டு காட்டர் பின் போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னம்னா வெட்டுற பதம் நிலத்தை பார்த்த மாதிரி இருக்குங்க. அடுத்து லெஃப்ட் சைடு பிளேடு பார்த்துடலாம்.
இப்போ 2 சைடு பிளேடு மாட்டியாச்சு. மாட்டிட்டு நம்ம மிஷினை ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேலு பிளேடை கழட்டி வச்சிடணுங்க. நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னம்னா ஈரப்பதத்துல பிளேடும் ஷாஃப்ட்டும் உள்ள போய் பிடிச்சி நின்றுச்சு அப்படின்னா நம்ம ஷாஃப்டை கழட்டுறது ரொம்ப சிரமமாயிரும். ரெண்டாவது பிளேடுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இருக்கிற கேப்ல பில்லு சுத்தி இருக்கும். நீங்க ஒவ்வொரு டைம் கழட்டும் போது அப்பதான் அந்த பில்லு வந்து கிளீன் ஆகும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆயில் சீல் போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு மிஷினோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம மிஷினை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதே பார்த்துட்டோம், மிஷினை எப்படி மெயின்டைன் பண்றதையும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு மிஷினை யூஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்ததாலோ இல்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்பேர்ஸ் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம கீழே நம்பர் போயிட்டு இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா மிஷின்லயே நம்ம வந்து கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறோம். நம்ம சர்வீஸ் சப்போர்ட், ஸ்பேர் சப்போர்ட் எல்லாமே இதுல இருக்குது. ஸோ இந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலுமே அந்த ஸ்பேர்ல கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாங்க.